வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த விட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலை இல்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 17 அழுக்காராமை. வணக்கம். இன்று நாம் ஒரு புதிய அதிகாரத்தை தொடங்குகிறோம். அதன் பெயர் அழுக்காராமை. அழுக்காறு என்றால் பொறாமை என்று பொருள். ஒரு மனிதன் தன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? அது அவனுக்கு வெளியே இல்லை, அவனுக்குள் இருக்கும் பொறாமைதான். அந்த பொறாமை இல்லாத குணத்தை ஒருவன் எப்படி போற்ற வேண்டும் என்பதை வள்ளுவர் இக்குறளில் விளக்குகிறார். ஒழுக்காராக கொள்க. ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன் மனதிற்குள் பொறாமை என்பதே இல்லாத ஒரு நற்பண்பைத்தான் கடைபிடிக்க வேண்டிய மிகச்சிறந்த ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விதிகளை பின்பற்றுகிறோம். ஆனால் யார் மீதும் பொறாமை கொள்ள மாட்டேன் என்ற ஒரு விதியை மட்டும் நம் இதயத்தில் ஆழமாக பதித்துக் கொண்டால் நம் மனம் எப்போதும் நிம்மதியாக இருக்கும். இந்த ஒரு பண்பு நம்மை ஒரு நேர்மையான மனிதனாக மாற்றும். இன்று அழுக்காராமை அதிகாரத்தின் முதல் அடியை எடுத்து வைத்தோம். பொறாமையற்ற பெரும் வாழ்வு வாழ பழகுவோம். நாளை 162வது குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.